அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி இஞ்சி சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். கடலப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இதுக்கு இஞ்சி கொஞ்சம் கூட போட்டுக்கணும். நார்மலாக யூஸ் பண்ணுற சட்னிக்கெல்லாம் ஒரு பிஞ்ச் போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 4-5 துண்டு போட்டுக்கலாம். இஞ்சியோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அடுத்து பச்சை மிளகா, காரத்துக்கு இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். ஸோ அப்போ தான் அந்த ராஸ்மல் இல்லாமல் இருக்கும். இப்போ இஞ்சி வதங்கிடுச்சு. ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் நான் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை துருவி போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டுக்கலாம், துருவியும் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கி மேஷ் ஆகி வரணும். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கடலப்பருப்பு ப்ளஸ் வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுப்போம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிட்டு நம்ம தாளிச்சை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ தாளிச்சதை சட்னி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.